வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். परमेश्वर के वचन को ताकि மத்தேயு 18ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். मत्ती सुसमाचार 18 अध्याय 11 वचन. இந்த ஜூன் மாதத்திலேயும் நம்மை 21 நாள் நம்மை பாதுகாத்து இந்த 28ஆம் நாளே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். इस जून महीने में भी हमें 21 दिन पार करते हुए ये 12 तारीख में ले आया है. தேவனுடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். लगातार हम परमेश्वर के वचन को सुन रहा है. தினந்தோறும் நம்மை ஆண்டவரை ஆராதித்து தேவ வார்த்தையை கேட்கிறோம். प्रतिदिन हम प्रभु को आराधना करते हुए उसको वचन இதுதான் நமக்கு பாக்கியமாக இருக்கிறது. यही हमारा धन्य बात है. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை मत्ती 18:11 को पढ़ें. மனுஷகுமாரன் கெட்டுப் போனதை ரட்சிக்க வந்தார். मनुष्य का पुत्र कोई को बचाने आया है. 14வது வசனத்தை வாசிக்கலாம். और 14 वचन. இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. ऐसे ही तुम्हारे पिता को जो स्वर्ग में है ये इच्छा नहीं की इन छोटों में से एक भी नष्ट हो. இந்த பூமியிலே ஒருவரும் கெட்டுப் போவது தேவனுடைய சித்தம் அல்ல. इस धरती में कोई भी नष्ट होता है वो हमारा पिता का इच्छा नहीं. மனுக்குலத்தை அவர் நேசிக்கிறார், அவர் பிரியமாக இருக்கிறார். क्योंकि वो सारे मानव पर प्रेम करता है. அவர் நம்ம மேல மனுக்குலத்தின் மேல அவ்வளவு இரக்கமுள்ளவராக அன்புள்ளவராக இருக்கிறார். परमेश्वर सारे मानव पर उतना दया और प्रेमी रखता है. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु की पवित्र नाम को महिमा. எல்லாரும் ரட்சிக்கப்படுங்கிறது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. सारे मानव उद्धार पाना वही उनका इच्छा है. ஏன் அவர் தாமதிக்கிறார்? और वो क्यों देर करता है? இயேசு வருகை ஏன் वो தாமதித்திருக்கிறது? यीशु का आगमन क्यों देर हो रहा? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, दूसरा पत्रस 3 अध्याय தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். प्रभु अपनी प्रतिज्ञा के विषय में देर नहीं करता जैसे देर कुछ लोग समझते हैं, पर तुम्हारे विषय में धीरज रखता है और नहीं चाहता कि कोई नष्ट हो. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்கிறதான் நம்முடைய தேவ நோக்கம் விருப்பம். और हमारे परमेश्वर का उद्देश्य और आदेश ये ही कि वो चाहत करता है कोई नष्ट न हो वरन सबकी ये सबको मन फिराव का अवसर मिले. ஆகவே கெட்டு போனதை ரட்சிக்க ஆண்டவராக இயேசு இந்த பூமியிலே வந்தார். इसलिए जो नष्ट हुए लोगों को बचाने के लिए प्रभु यीशु मसीह इस दुनिया पर आया है. மனிதன் கெட்டு போயின காலங்கள் பல வருடங்களாக ஏதேனிலே விட்டு வெளியே வந்த நாள்ல இருந்து மனிதன் கெட்டு போய்விட்டான். और जब ये देश से बाहर आया है तब से लेकर मानव नष्ट हुई. பாவம் வந்தது, தேவ சாயல் இழந்தார்கள், அதுல இருந்து கெட்டு போய்விட்டார்கள். और पाप आने लगा, परमेश्वर से रहित हुई, उसी दिन से लेकर सारे मानव नष्ट हुई. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की नाम को महिमा. வேதம் சொல்கிறது, शास्त्र कहता है, சங்கீத புத்தகம் वचन संहिता எடுத்து வாசிக்கலாம். निकाल कर पढ़ेंगे. அங்கிருந்து தேவன் இல்லை என்று சொல்லி மதிகடனாக மாறிவிட்டார் என்று சங்கீதம் 14:1 வாசிக்கலாம். वचन संहिता 14:1. சங்கீதம் 14:53 அதிகாரம் ஒரே சங்கீதமாக இருக்கும். और वचन संहिता 14 अध्याय और 53वां अध्याय दोनों एक ही अर्थ है. ஒரு 2 வசனங்கள் மாற்றமா இருக்கும். केवल 2 वचन बदलता है. அதை வாசிக்கிறோம். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். मूर्ख ने अपने मन में कहा है कोई परमेश्वर है कि नहीं. அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. वे बिगड़ गए, उन्होंने जिन्होंने काम किए हैं कोई सुकर्मी नहीं. இதே தான் சங்கீதம் 53 சொல்லப்பட்டிருக்கு. एक ही वचन संहिता 53 में भी लिखा है. அதாவது தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை கண்ணோக்கினார். परमेश्वर ने स्वर्ग में से मनुष्य पर दृष्टि की है कि देखी कि कोई बुद्धिमान कोई
कोई परमेश्वर का खोजी है या नहीं। எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். वो सबके सब फटक गए, वे सब भ्रष्ट हो गई। நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. कोई सुकर्मी नहीं, एक भी नहीं। கெட்டு போனார்கள். सभी नष्ट हुए। भ्रष्ट हो गया के। आमीन। हालेलुया। हालेलुया। கெட்டு போய் விட்டார்கள். सभी भ्रष्ट हो गए। இந்த நாட்களிலே கெட்டு போனவர்களை மீண்டும் ஆண்டவராக இயேசு திருப்பவே இந்த பூமியிலே வந்தார். अगर भ्रष्ट किए हुए लोगों को फिर से प्रभु यीशु मसीह छुड़ाने के लिए इस धरती में आया है। பிசாசு அவர்களை வஞ்சித்து தந்திரத்தாலே வஞ்சித்து கெடுத்தான். शत्रु ने अपने चतुर के द्वारा वंचित करके बर्मा दिया। கெடுத்தான். वो बर्मा दिया। भ्रष्ट किया है। भ्रष्ट किया है। हालेलुया। हालेलुया। மனித குலத்தை கெடுத்தவன் அவன். वैसे मानव को शत्रु ने नष्ट किया है। அவனுக்கு ஒரு பெயர் கெடுக்கிறவன். उसका एक नाम है भ्रष्ट करने वाला। நல்லா இருக்கக்கூடிய மனுஷனை தேவனோடு இந்த மனுஷனை கெடுத்தான். और जो परमेश्वर के साथ था उस मानव के शत्रु ने भ्रष्ट कर दिया। சில பேருக்கு நல்லா இருக்கிறது பிடிக்காது, கெடுக்கிற சுபாவம் வரும். अब कई लोग को जो मानव अच्छे रहता है वो पसंद नहीं है, भ्रष्ट कर देंगे। கெடுக்கிற சுபாவம் வந்து वो பிசாசின் சுபாவம். जो भ्रष्ट करने वाला स्वभाव रहता है वो शैतान का स्वभाव है। எப்பவும் யாரையாவது கெடுக்க வேண்டும். सर्वदा किसी मानव को भ्रष्ट அது ஏற்கனவே இருந்த பிசாசுடைய ஒரு वो சுபாவம். जो पहले उसी के अंदर था वो शत्रु का स्वभाव है। ஹalleluya. हालेलुया। அதாவது கெட்டு போய் தேவ மகிமை இழந்து விட்டார்கள். भ्रष्ट होकर परमेश्वर की महिमा से रहित हो गए। இப்ப கெட்டு போனவர்கள் भ्रष्ट किए हुए लोग। அங்கே பட்டியல பழைய ஏற்பாட்டுல ஒரு பெரிய ஒரு பட்டியலை சொல்ல யூதா புத்தகத்துல பட்டியல் சொல்லப்பட்டிருக்கு. अगर यहूदा के पुस्तक में एक बड़ा पटिया दिया है। யூதாவின் புத்தகம் இந்த கெட்டு போனவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. यहूदा के पुस्तक में जो भ्रष्ट किए हुए लोगों के बारे में पटिया दिया है। அங்க வாசிக்கிறோம் யூதாவின் புத்தகத்திலே 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். यहूदा की पत्री 11वां। இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் குடிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாய் கெட்டு போனார்கள். उन पर हाय, क्योंकि वे कायन की सी चाल चले और मजदूरी के लिए विलाप के समान भ्रष्ट हो गए हैं और कोरे के समान विरोध करके नष्ट हुए। கெட்டு போனார்கள். भ्रष्ट हो गए। கெட்டு போன சந்ததிகளாக வந்து கொண்டிருந்தது மனுக்குலம். वैसे सारे मानव भ्रष्ट हुए संतान। அப்படி கெட்டு போன ஜனத்தை தேடிதான் ஆண்டவராக இயேசு वैसे जो नष्ट हुए हैं उसी मानव को ढूंढकर தேவன் மனுக்குலத்தை மீண்டும் கூட அன்பு செய்கிறார். परमेश्वर ये मानव को फिर से प्रेम करता है। யோவான் 3:16 வாசிக்கிறோம். यूहन्ना 3:16 में தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். क्योंकि परमेश्वर ने जगत से ऐसे प्रेम रखा कि उसने अपने एकलौता पुत्र दे दिया ताकि जो कोई उस पर विश्वास करे वह नष्ट न हो परंतु अनंत जीवन पाए। வாழ்க்கையை நஷ்டப்படுத்துறவன் பிசாசு. जीवन को नष्ट करने वाला शैतान है। வாழ்க்கையை கெடுக்க பண்ணுகிறவன் பிசாசு. और अपने जीवन को भ्रष्ट करने वाला शैतान है। தேவன் மனுஷனை ஏதேனிலே சுகமாக தங்க வைத்தார். परमेश्वर मानव को एथेन पर सुख चैन से रखा था। சுகமாக தங்க வைத்தார். वो कुशल से रखा था। ஆனால் परंतु அவருக்கு எதிராகின பகையாக இருந்த அந்த விழுந்து போன தூதன் जो परमेश्वर के बैरी था वो गिरा हुआ फरिश्ते அந்த சுகத்தை கெடுத்தான். वो सुखदायी अनुभव को भ्रष्ट कर ஆனால் மீண்டும் கூட மனுக்குலத்தின் மேல் தேவன் அவ்வளவாக அன்பு செய்கிறார். फिर से मानव पर परमेश्वर उतना प्रेम किया था। இயேசுவின் வழியிலே வந்த உங்களை கர்த்தர் கெட்டு போனதில் இருந்தெல்லாம் மீண்டும் உங்களை ஆசீர்வாதத்திலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். अगर जो यीशु के मार्ग में आए हुए तुम सभी को फिर से प्रभु यीशु मसीह ने तुम्हारे सारे कुकर्मी मार्गों से तुझे சந்ததியாக நீ நஷ்டப்பட்டு கெட்டு போய் கிடந்த உன் வாழ்க்கையை மீண்டும் சீர்தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். और संतान से संतान तू नष्ट होकर भ्रष्ट होता था उन सारी बातों से தேவனுடைய வார்த்தை तुझे खड़ा करता। இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற என் ஜனமே, நீங்கள் யாராக இருந்தாலும் உன் வாழ்க்கை
கர்த்தர் இயேசுவை நீ விசுவாசித்தால் உன்னுடைய வாழ்க்கை நஷ்டப்பட்டதை திரும்ப பெற்றுக்கொள்ளும். अगर अभी इसी वचन को सुनने वाले हे परमेश्वर के प्रजा तुम किसी की ना हो, फिर भी तुम्हारे जीवन में जो जो तू भ्रष्ट होकर नष्ट हुई है उन बातों से प्रभु यीशु मसीह दोबारा तुझे छुड़ाकर खड़ा कर देगा. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அவரை இல்லாமல் நீ அவரிடத்திலே வர முடியாது. அவர்தான் உன்னை ஆசீர்வதிப்பார். यीशु ही मार्ग सत्य जीवन है और यीशु के अलावा कोई पिता के पास नहीं पहुंच सकता है. மீண்டும் உன்னுடைய நஷ்டத்தை, இழப்பை மீண்டும் கூட உன்னை செழிப்பாக மாற்றுகிற தேவன். फिर से तुम्हारा ये भ्रष्ट से और नष्ट हुए जीवनों से अयोनित बनाने वाला है. வேதம் சொல்கிறது, शास्त्र कहता है 3:17 யோவான் 3:17 வாசிக்கிறோம். உலகத்தை ஆக்கினக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் அனுப்பினார். परमेश्वर ने अपने पुत्र को जगत में इसलिए नहीं भेजा कि जगत पर दंड की आज्ञा दे, परंतु इसलिए कि जगत उसके द्वारा उद्धार पाए. உங்களுடைய தண்டனையை, तुम्हारा दंड क्या है? பாவத்தின் தண்டனையை तुम्हारे पाप की दंड அந்த தேவனே அவருடைய சொந்த குமாரனை அனுப்பி அந்த தண்டனையை அவரே சுமந்திருக்கிறார். परमेश्वर ने अपने एकलौते पुत्र को भेजकर उसी दंड की आज्ञा से हमें बचाया. அவரே அந்த தண்டனையை वो சுமந்தார். अपने ऊपर लिए हुए हमें அவருடைய बचाया. சொந்த குமாரனை இந்த பூமியிலே தந்து நமக்கு அன்பு वो செய்திருக்கிறார். अपने निज पुत्र को इसी धरती में देकर हमें उतना प्रेम அவருடைய किया. தேவன் அன்பாகவே இருக்கிறார். इसलिए परमेश्वर प्रेमी है. God is love. परमेश्वर प्रेमी. தேவன் அன்பாகவே இருக்கிறார். परमेश्वर प्रेमी. உலகத்தின் போடு மாறுகிறது. Love is God என்று சொல்றார். अगर इस दुनिया में वैसे बदल के बोर्ड लगाता है वो प्रेमी परमेश्वर है. தேவன் அன்பாகவே இருக்கிறார். परंतु परमेश्वर प्रेमी है. அந்த அன்பு ஒரு காலம் உனக்கு மாறவே उस மாறாது. प्रेम तुझे कभी नहीं बदलता. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. नाम की महिमा. அவை கெட்டு போயிருந்த நம்மை அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். इसलिए जो हम भ्रष्ट भरी हुई थी हमें उसके वचन के द्वारा उठाकर खड़ा किया है. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, और इन वचन को सुनने वाले हैं मेरे परमेश्वर के प्रजा. ஒருவேளை நீங்கள் புதிதாக இருந்தாலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். यदि तू आज का दिन ये वचन को पहले दिन सुन सकता है. என்னென்ன காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கடந்த காலங்களில் நஷ்டப்பட்டு கிடந்தீர்களோ அந்த நஷ்டத்தெல்லாம் மாற்ற வல்லவர் இயேசு. अगर तुम्हारे बीते हुए दिनों में क्या-क्या बातों में तुम भ्रष्ट हुए थे, नष्ट हुए थे, उन बातों से यीशु मसीह दोबारा तुझे खड़ा कर திரும்ப உனக்கு ஒரு ஜீவன் உண்டாகிறது. फिर से तुझे एक जीवन मिलता है. லைஃப், மீண்டும் ஒரு லைஃப் உனக்கு கிடைக்கிறது. दोबारा तुझे एक जीवन मिलता है. உனக்கு இந்த பூமியிலேயும் ஒரு ஜீவன் உண்டு, நித்திய ஜீவனும் உண்டு. तुझे इस दुनिया में भी एक जीवन और अनंत जीवन भी मिलता है. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், दूसरा कुरिन्थियों 14 अध्याय, 2 கொரிந்தியர் दूसरा कुरिन्थियों 4:3 எடுத்து 4 வாசிக்கலாம். चौथा को पढ़े. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். और उन अविश्वासियों के लिए जिनकी बुद्धि इस संसार के ईश्वर ने अंधी कर दी है, ताकि मसीह जो परमेश्वर का प्रतिरूप है उसके तेजोमय सुसमाचार का प्रकाश उन पर न चमके. தேவனுடைய சாயலா இருக்கக்கூடிய மகிமையின் சுவிசேஷமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்ட சுவிசேஷம், परमेश्वर का जो प्रतिरूप उस तेजोमय सुसमाचार प्रभु यीशु मसीह, இந்த நாளிலே நீங்கள் விசுவாசித்தால் इन दिन में यदि तुम विश्वास करेगा உன் கண்கள் குருடாக இருந்த அந்த கண்கள் திறக்கப்படும். तो जो तेरा बुद्धि अंधेर पड़ा है वो आज का दिन கடந்த खुलेगा. நாட்களில் நீ अनेक விஷயங்களை பகலிலே தடபுரனாக இருந்தாய். अगर बीते हुए दिनों में तुम कई विषयों में ऐसे धूप करी में भी तू टटोलने वाले लगते ஏன் हैं. என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்து கொண்டிருக்க நீ அறியாது இருந்தாய். अगर तू वैसे न जाना था कि मेरे जीवन में वैसे क्यों हो रहा है. அறியாமையின் காலத்திலே தேவன் அறியாதை போல இருந்தால் இப்பொழுது நீ மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். अगर जो अज्ञानता के समय में प्रभु भी अज्ञानता में था, परंतु अभी प्रभु तुझ पर चाहत करता है, तुम मन फिराना. வேதம் சொல்கிறது. शास्त्र कहता है அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் प्रेरितों के काम 18ஆம் அதிகாரம் 18 अध्याय 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 17-30. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். इसलिए परमेश्वर ने
अज्ञानता के समयों पर ध्यान नहीं दिया, पर अब हर जगह सब मनुष्य को मन फिराने की आज्ञा देता है। நாம் முன்னே அறியாமையில் உள்ள காலங்களில் இருந்தோம். हम पहले अज्ञानता के समय पर था। நம்முடைய வாழ்க்கையிலே अनेक இழந்து கெட்டு போய் இருந்தோம். हमारे जीवन में कई बातों को भ्रष्ट होकर नष्ट हुए थे। அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் இனம் புரியாது இருந்தோம். वैसे हम अज्ञानता के समय के काल में था, ஆனால் நம்மை மீட்டுக் கொள்கிறார். परंतु हमें छुड़ाता है। உபாகமம் 28:28 வாசிக்கிறோம். व्यवस्था विवरण 28:28 கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மனத்திகைப்பினாலும் பாதித்தார். व्यवस्था विवरण 28 படியே 28 पढ़ेंगे। கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மனத்திகைப்பினால் வாதித்தார். यहोवा तुझे पागल और अंधा कर देगा और तेरे मन को अत्यंत घबरा देगा। madness and blindness and confusion of mind. இதுல நாம் இருந்தோம் கடந்த நாட்கள்ல. हम वैसे बीते हुए दिनों में पागल और अंधा और घबरा में पड़ा था। நீங்களும் அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னார். यदि तुम भी आज के दिन वैसे होगा வா இயேசுவண்டே வா. तो यीशु के पास आ जा। அவர்தான் வழி, वो ही मोड़, அவர்தான் சத்தியம், वो ही सत्य, அவர்தான் ஜீவன். वो ही जीवन। குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிவாய். உன் வழிகளில் ஒன்று உனக்கு வாய்க்காதே போகும். உதவி செய்வார் இல்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் பறிகொடுக்கிறவனுமாய் இருப்பாய். जैसे अंधा अंधियारे में टटोलता है, वैसे ही तू दिन दोपहरी में टटोलता फिरेगा और तेरे कामकाज सफल न होंगे और तू सदैव केवल अंधेर सहता और लूटता हो रहेगी और तेरे कोई छुड़ाने वाला न होगा। இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட வாழ்க்கையில இருந்த நம்மை கூட மீட்டு இருக்கிறார். हम भी पहले तो इसी प्रकार का जीवन में थे, हमें प्रभु छुड़ाया। அதாவது சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறதுக்கு பைத்தியமாக இருக்கிறது. क्रूस की कथा नाश होने वाले के लिए मूर्खता की बात है, ரட்சிக்கப்பட்ட நமக்கோ தேவபலனாக இருக்கிறது. परंतु जो उद्धार पाए हमें परमेश्वर की सामर्थ। இதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் பலன் அடைகிறார்கள். अगर जो कोई इन पर विश्वास करता है यो बल पाता है। 2 கொரிந்தியர் 4:3 சொல்கிறது, दूसरा कुरिन्थियों 4:3 எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைபொருளாக இருக்கும். दूसरा कुरिन्थियों 4 दूसरा கொரிந்தியர் 4:3 परंतु यदि हमारे सुसमाचार पर पर्दा पड़ा है तो ये नष्ट होने वाले हो के लिए पड़ा है। சுவிசேஷம் மறைபொருளாக இல்லை. ये सुसमाचार में पर्दा नहीं पड़ा, கெட்டு போகிறவர்களுக்கு தான் மறைபொருள். परंतु जो नष्ट होता है उनके लिए ये पर्दा पड़ा है। சுவிசேஷம் உனக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. अगर ये सुसमाचार तुझे सुनाया जाता है, உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. सारी दुनिया में सुनाया जाता है, நீ விசுவாசிக்காவிட்டால் यदि तू इस सुसमाचार को विश्वास न करेगा, உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லாதே போய்விடும். तेरे जीवन में आशीष नहीं होता। நீ பட்ட பகலிலே தடவி திரிகிற ஒரு குருடனை போல நீ திரிந்து கொண்டிருக்கிறாய். अगर तू ऐसे हो जाएगा जैसे अंधे दिन दोपहरी में टटोलता है, वैसे तू भी टटोल। சரி, அவர்கள் தான் குருடர்கள் திரிகிறான்னு சொன்னா இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லவர்கள் கூட இயேசு நடத்துல அற்புதத்தை பெற்றவர் கூட இன்னைக்கு அப்படி குருடனாக ஒரு குருட்டாட்டத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். जो उदार नहीं पाए वो तो टटोलता है, परंतु आजकल जो यीशु मसीह के सुसमाचार को ग्रहण किए उदार पाए लोग भी वैसे दिन दोपहरी में अंधे के नहीं टटोलता है। எப்படி உபாகமம் 28 நடக்கிறது போல जैसे व्यवस्था वर्ण 28 में वचन कहता है, உபாகமம் 28 போல புத்தி மயக்கம் குருட்டாட்டம் மனத்திகைப்புல வாதிக்கும். और व्यवस्था वर्ण 28 के अनुसार पागल और अंधा और मन की घबराहट। குருட அந்த காலத்துல தடவுறது போல பட்டம் போல தடவி கொண்டிருக்கிறான். जैसे अंधे दिन दोपहर में टटोलता है, वैसे ये भी टटोलता है। அவன் வழிகள் ஒன்று வாய்க்கவே வாய்க்காது. उसके मार्ग में कुछ भी सफल नहीं होता। உதவி செய்வார் இல்லாமல் என்னால் ஒடுக்கப்பட்டு பறிகொடுத்தவனாக இருக்கிறான். अगर कोई सहायता बिना सर्वदा वो दबाए हुए अनुभव में மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல ஆண்டவராக இயேசு உனக்காக கிரயம் செலுத்தி விட்டாரே. प्रभु यीशु मसीह तेरे लिए दाम चुकाया गया। சிலுவைப்பட்ட உபதேசம் நீ அதற்கு சிலுவைப்பட்ட உபதேசத்துக்கு வரவில்லை. तो अभी क्रूस के खत्ता पर नहीं आया। வேதம் சொல்கிறது शास्त्र कहता 1 கொரிந்தியர் 1:18
पहला कुरिन्थियों पहला 18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. पहला कुरिन्थियों पहला 18 क्रूस की कथा नाश होने वाले के लिए मूर्खता की बात है, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவபலம். परंतु उद्धार पाने वाले के लिए परमेश्वर ரட்சிக்கப்பட்டவர்கள் சிலுவையின் உபதேசத்தை பின்பற்றுவார்கள், அதுவே அவர்களுக்கு பலன். अगर जो उद्धार है वो क्रूस की कथा को लवणित करेंगे, वो ही उनका बल। சிலுவையின் உபதேசம் தேவை. क्रूस की उपदेश हमारा जरूरत है। சிலுவைக்கு பகைஞராக இருந்து கொண்டு கண் சொறி போன குருடர்களாக இருக்காதீர்கள். अगर ये क्रूस की बैरी होकर जो आंख पर आंतला पड़ी हुई अंते के नाई मत रहो, துந்திலே படுவீங்க. அதான் நீ கவனிக்க வேணும். கண் சொறி போன குருடர்களாக இருக்கிறார்கள். वो जो धुंधले पड़ी हुई अंधा की नाई रहता है। உலகத்திலே கண் குருடாக்கப்பட்ட இரட்சிக்கப்படாத ஒரு கூட்டம் இருக்கிறது. अगर इस संसार पर अंधे व्यक्ति के नहीं एक झुंड है, ஆனால் ஒரு கூட்டம் கண் சொருகி போன குருடர்களாக परंतु एक प्रकार का झुंड है वो ज्योति पाने के बाद भी उनकी आंख पर धुंधला पड़ा है। ஏன் क्यों? அவர்கள் கண் சொருகி போன குருடர்களாக ஆனதுக்கு காரணம் அவர்கள் சிலுவைக்கு பகைஞராக இருக்கிறார்கள். वो लोग का आंख का ज्योति को भ्रष्ट हो गई, क्यों है? वो लोग क्रूस की कथा का बैरी हो गई, சிலுவையின் உபதேசத்துக்கு பகையாக वो இருக்கிறார்கள். लोग क्रूस की कथा के लिए बैरी है, ஆகவே அவர்களுக்கு பலன் இல்லை. इसलिए वो लोग को सामर्थ नहीं है। இன்றைக்கு அவர்கள் காரியங்கள் வாய்க்காலை போகிறது. अगर आज भी उनके कोई भी काम सफल नहीं होता, பட்ட பகலிலே தடவுகிற குருடனை போல உலகத்தாரை போல தடவி கொண்டிருக்கிறார். अगर इस दुनिया के लोगों के नाई वो लोग भी अपने दिन दुख करी में अंधे के नाई टटोलता है। சிலுவையின் உபதேசத்துக்குள்ளே மீண்டு வா. दोबारा तू क्रूस की कथा के अंदर आ जा। நீ கண் சொருகி போய் இருந்தது போதும். तेरा ये आंख की धुंधला अभी बस खत्म करो। எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். इब्रानी 10वां अध्याय में, எபிரேயர்கள் நிருபம் इब्रानी 10ஆம் அதிகாரம் 10वां अध्याय 38வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 38वां वचन, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். मेरा धर्मी जन विश्वास से जीवित रहेगा और यदि वह पीछे हट जाए तो मेरा मन उससे प्रसन्न न होगा। நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா இடற விசுவாசிகளாக இருக்கிறோம். पर हम हटने वाले नहीं कि नाश हो जाए, पर विश्वास करने वाले हैं प्राणों को बचाए। பின்வாங்குகிறவர்களாக இருக்க வேண்டாம். पीछे न हटना है, விசுவாச ஜீவியத்தில் முன்னோக்கி செல்வோம். हम अपने विश्वास के जीवन में आगे आगे சிலுவை बढ़ेंगे। உபதேசத்தை பகைக்க வேண்டாம். अगर ये क्रूस की उपदेश को बाहर मत हो நீ जा, பகைத்தால் பின்வாங்கி போகிறாய். यदि तू इस उपदेश को बाहर करेगा உன் तो तू पीछे हट जाएगा। ஆத்துமாவை ஈடேறாது. अगर तेरा ये प्राणों को तू नहीं बचाएगा, believe to the saving of soul. உன்னுடைய ஆத்துமால விசுவாசம் சேவாகாது. अगर तेरा ये प्राण में विश्वास कभी नहीं बन होता है, ஹalleluya. हालेलुया, சஞ்சய் नहीं होता, संजय संजय नहीं होता, சேவிங். ஹalleluya. हालेलुया। அதாவது உன்னுடைய ஆத்துமால விசுவாசத்தை சேவ் பண்ணணும். तेरा ये प्राणों पर विश्वास को संजय करना। ஆங்கிலத்திலே believe to the saving of the soul. அதாவது உன் ஆத்துமால அந்த விசுவாசத்தை சேவ் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும். तेरे ये प्राणों में इस विश्वास को तू संजय करते रहना। நீ ஆண்டவர் வார்த்தை கேட்கிற அந்த சிலுவைக்கு உபதேசத்துக்கு பகையா மாறாத. अगर तू अभी वचन को सुनता है, इस उपदेश को बाहरी मत बनो। ஹalleluya. हालेलुया। அப்போது உன்னுடைய வாழ்க்கையில உன் ஆத்துமா வெறுமையாக காணப்படுகிறது. तेरा जीवन में ये प्राण ऐसे सुनसान पड़ता है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा। அதுதான் அப்போஸ்தலன் பவுல் இப்படியாக சொல்கிறார். 2 கொரிந்தியர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். दूसरा कुरिन्थियों 11वां अध्याय, 2 கொரிந்தியர் 11:3. दूसरा कुरिन्थियों 11:3, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். परंतु मैं डरता हूँ कि जैसे सांप ने अपनी चतुराई से हवा को बहकाया, वैसे ही तुम्हारे मन और सीधाई और पवित्रता से जो मसीह के साथ होनी चाहिए भ्रष्ट न किए जाए। இங்க கவனிக்க, எப்போ நீ விலகுறியோ அப்பதான் கெடுக்கிறானோ வருது. तभी तू गिर जाता है, तभी भ्रष्ट होने वाला अनुभव आता है। எப்போது நீ விலகுறாயோ तभी तू आगे बढ़ता है, पीछे हटता है, விலகுறாயோ तभी तू विश्वास से पीछे हटता है। அதான் நம்ம எபிரேயர்ல வாசித்தோம் இல்லையா, எப்படி நீ இந்த அவருடைய
விசுவாசத்தை விட்டுட்டு நீ விலகுறாயோ, கெட்டு பின்வாங்கி போகிறாயோ, पीछे हट, நீ பின்வாங்கி போயிடக்கூடாது. तो पीछे न हटना है। சிலுவையின் உபதேசத்தை கேட்டுட்டு பின்வாங்காத. क्रूस के उपदेश सुनकर पीछे मत हटा। பின்வாங்கினா यदि पीछे हटे है, நிச்சயமாக உனக்கு கெடுக்கப்படுகிறாய். सचमुच तो तेरा जीवन भ्रष्ट होता है। பிசாசானவன் உன்னை கெடுக்கிறான். शत्रु तुझे भ्रष्ट करता है। அவனுடைய எல்லா ஞானத்தையும் உலக சுயஞானத்துல போதிப்பான். वो अपनी सारी ये संसार की ज्ञान बुद्धि को तुझे सिखाएगा। அவன் இந்த உலகத்தினுடைய அதிபதி. वो इस संसार के अधिपति, தேவனுக்கு பகைஞனாக இருந்து கொண்டு இந்த நாட்களில் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. अगर इन दिनों में परमेश्वर के बैरी होकर भी सेवा हो रहा है। இந்த காலங்களிலே விளங்கிக் கொள்ளுங்கள், ஒரு கூட்டம் கெடுக்கப்பட்டு போகக்கூடிய காலங்களாக इन இருக்கிறது. समयों में तुम सभी ध्यान से सुनिए, एक प्रकार का झुंड भ्रष्ट होने वाला झुंड है। கிறிஸ்துவுடைய உண்மை நின்று கெடுக்கப்பட்டு விடக்கூடாது. मसीहा की उसी सच्ची बातों से भ्रष्ट न होना है। அப்படி கெடுக்கப்பட்டு விட கூடாது. वैसे भ्रष्ट न होना है। வேதம் சொல்கிறது, शास्त्र कहता है, எடுத்து வாசிக்கலாம். पढ़ेंगे யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். यहोशू 24 வேகமாக எடுத்துக்கொள்வோம். निकालें। யோசுவாவின் புத்தகம் यहोशू 24 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். यहोशू 24:16 அதாவது அந்த கடைசி அந்த எழுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. यहोशू 24:16 में जो देवता तब लोगों ने उत्तर दिया, यहोवा को त्याग कर दूसरे देवताओं को सेवा करने हमसे दूर हो। அதாவது கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமா இருக்கட்டும். यहोवा को त्यागने वाला काम हमसे दूर हो। இந்த நாட்களிலே கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் உன்னை விட்டு தூரமா இருக்கணும். इन दिनों में तो यहोवा से, प्रभु से वो दूर होने वाला काम तुझसे दूर होना है। அத கர்த்தரை விட்டு விலகுற பிரபு से अलग करने वाला, त्याग देने वाला, கர்த்தரை விட்டு விலகுற காரியம் உன்னை விட்டு தூரமா போகும். प्रभु से त्याग देने वाला काम तुझसे दूर होना எந்த है। காரியம் கர்த்தரை விட்டு உன்னை விலக பண்ணுகிறது, जिस बात तुझे प्रभु से त्याग देता है, அதை கண்டுபிடிக்க வேண்டும். उन बातों को पहले पहचान ले। பணாசையா, यदि लोभ क्या पैसा के लोभ है, ஐஸ்வர்யத்தினாலயா, या तो धन दौलत के द्वारा இச்சையினாலயா, और इच्छी लालसा, स्वयं के द्वारा, விருப்பு உன்னுடைய பெருமையினாலயா, और तेरे गवर्निंग के द्वारा, எது விலக போன தேவனுடைய அதாவது உன்னை கெடுக்க பண்ணுகிறதற்கு ஒரே வழி, நீ கர்த்தரை விட்டு விலகணும். अगर तुझे भ्रष्ट करने के एक के काम यही है, एक के बाद तो यहोवा को त्याग देना। ஏதேனில இருந்து அவரை விட்டு விலக வச்சான். वैसे एदेन से वो परमेश्वर से त्याग देने के लिए रखा था। அவருடைய கட்டளை விட்டு விலகிட்டா அவனுக்கு முழுமையா கெடுத்துறலாம். आमीन। यदि उनकी आज्ञा से दूर होने में तुझे संपूर्ण சிலுவையின் உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியம். इसलिए क्रूस की कथा नाश होने वाले के लिए मूर्खता की बात है। அதை விட்டு அப்ப நீங்க அதை கண்டுபிடிக்க, அநேகருக்கு சிலுவையின் உபதேசம் பைத்தியமா தெரியுது. किन लोग ये क्रूस की कथा मूर्खता की नहीं, கெட்டு போகிறவர்கள் वो नाश हो जाता। ஆவி நீ கெட்டு போகாதபடிக்கு எது கர்த்தரை விட்டு விலகுதோ அதெல்லாம் நீ தூரமா வை. इसलिए तू भ्रष्ट नहीं होना, जो जो बातें तुझे प्रभु से त्याग देता उन बातों को दूर दूर करके रखो। வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர்கள் நிருபம் पहला कुरिन्थियों 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். पहला कुरिन्थियों 1:21 எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றும் பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. क्योंकि जब परमेश्वर के ज्ञान के अनुसार संसार ने ज्ञान से परमेश्वर को न जाना, तो परमेश्वर को यह अच्छा लगा कि इस प्रचार की मूर्खता के द्वारा विश्वास करने वाले को उधार दे। உலகம் சுய ஞானத்தில் இருக்கிறது. ये संसार अपने ज्ञान पर पड़ा है। இந்த உலகத்தின் அதிபதி பிசாசினால் சுய ஞானம். अगर इस संसार के अधिपति शैतान है, वो ज्ञान भी उनकी स्वयं ज्ञान है। இந்த தேவ ஞானத்திற்கு அவன் பகைஞன். वो ये परमेश्वर के ज्ञान के लिए बैरी। ஆகவே தேவனுக்கு பகையன், தேவனை அறியாதவன். इसलिए जो कोई परमेश्वर का बैरी वो परमेश्वर से अज्ञानता। அவன் நமக்கு கிறிஸ்துவினுடைய உபதேசம் முதல்ல கொஞ்சம் பைத்தியமா தான். हमें भी पहले शुरुआत में परमेश्वर का इस उपदेश मूर्खता की बात है। ஆனால் परंतु நான் ரட்சிக்கப்பட்டவன், मैं उद्धार पाए, நான் விசுவாசி, मैं विश्वासी है, எனக்கு இயேசு கிரயம் செலுத்தி ஜெயித்திருக்கிறார். मेरे लिए इस दाम चुका कर
विजय पा लिया है। இப்படிப்பட்டவர்களுக்கு அது தேவபலனாக மாறுகிறது. इसी प्रकार के लोग को ये उपदेश परमेश्वर உன்னை மீட்டுக் கொள்வதற்காக இந்த பைத்தியக்கார இந்த பிரசங்கம் உனக்கு பைத்தியமா தோன்றும். अगर तुझे छुड़ाने के लिए ये सुसमाचार है, लेकिन ये सुसमाचार तुझे मूर्खता की இந்த உலகத்திலே சிலுவையின் உபதேசம் ஒரு பைத்தியம் தான். अगर इस दुनिया में ये क्रूस की कथा एक मूर्खता की கிறிஸ்துவின் உபதேசத்தில் வாழ்ந்தால் இந்த உலகம் உன்னை பைத்தியம் என்று சொல்லும். अगर यदि तेरा जीवन मसीह के उपदेश के अनुसार होगा तो ये संसार तुझे कहेगा तू पागल है। நீ எதெடுத்தாலும் விசுவாசம் வைப்ப, அவன் அவிசுவாசியா இருப்பான். अगर तू किसी बातों पर विश्वास रखेगा वो अविश्वास करेगा। அவன் உன்னுடைய ஜீவியத்துல इसलिए तेरे जीवन में ஒருபோதும் இந்த சுய ஞானத்தை வந்துடக்கூடாது. சுய ஞானத்தை விட்டு விலகு. इसलिए तेरे जीवन में संसार के ज्ञान कभी नहीं आना, उसी ज्ञान से तो दूर हो। நீ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பார்க்கிறதுலையும் अगर जो जो तू नजर रखता है, देख रहा है, देख रहा है, सुन रहा है, बोल रहा है, कर रहा है, चल रहा है, हर बातों में ஒவ்வொரு காரியத்திலையும் हर बातों में சுய ஞானம் இருக்கு. स्वयं ज्ञान रहता है। ஹalleluya. हालेलुया। அதுல இருந்து விலகி தூரமா வா. वो सबसे दूर हो जा। உன்னை கர்த்தரை விட்டு விலக வைக்கிறதுக்கு நீ தூரமா வா. अगर वो तुझे परमेश्वर से अलग करने से पहले तू दूर हो நீ जा। தூரமா வராவிட்டால் உன்னை கெட்டு போக பண்ணும். यदि तू दूर नहीं होगा तो वो तुझे भ्रष्ट कर देगा। अनेक நாட்களில் கெட்டு போகக்கூடிய காலங்கள் வருகிறது. वैसे समय में कई भ्रष्ट करने वाला समय आ चुका है। நீதிமொழியின் புத்தகம் नीति वचन 25ஆம் அதிகாரம் 25वां अध्याय எடுத்து வாசிக்கலாம். निकाल कर पढ़ेंगे। நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 26வது வசனம். नीति वचन 25-26। துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டு போன சுனைக்கும் ஒப்பாகும். जो धर्मी दुष्ट के कहने में आता है वह गंदले सोते और बिगड़े हुए गुंड के समान है। அதாவது துன்மார்க்கும்பாக நீதிமான் தள்ளாடுறான்னா यदि दुष्ट के सामने धर्मी व्यक्ति टपकेगा கலங்கின கிணற்றும் கெட்டு போன சுனைக்கும் ஒப்பாகிறது. वो गंदले सोते और बिगड़े हुए गुंड के समान है। இந்த நாட்கள்ல தள்ளாடக்கூடிய காலங்களாக இருக்கிறது. वैसे डगमगाने वाले समय यही। துன்மார்க்கம் இந்த உலகத்திலே துன்மார்க்கத்திலே உலகில தான் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். क्योंकि हम इस दुष्ट लोगों के बीच में से प्रभु हमें छुड़ाया। நாம் நீதிமான்கள் அதிலே தள்ளாடக்கூடாது. इसलिए धर्मी व्यक्ति कभी डगमगाना। நீதிமானுக்கு முன்பாக இந்த நாட்களிலே துன்மார்க்கருக்கு முன்பாக இந்த லாக்டவுன் காலங்களில் தள்ளாடாத. अगर दुष्ट लोगों के सामने इस लॉकडाउन के समय में तू न डगमगा। திருச்சபையே தள்ளாட வேண்டாம். ये मंडली तू डगमगा। தள்ளாட வேண்டாம். तू न डगमगा। நீதிமானுடைய கால்களை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். वो धर्मी व्यक्तियों के पांवों को कभी डगने नहीं देता है। கர்த்தரின் வார்த்தை வைத்துவிடு, நீதிமான்களை ஆதரித்து நடத்துகிறது. यहोवा पर अपना बोझ डाल दो, वो धर्मी व्यक्ति को कभी डगने नहीं देता। சங்கீதம் 55:22 சொல்கிறது, वचन संहिता 55:22। கர்த்தரின் வார்த்தை வைத்துவிடு, यहोवा पर तेरा बोझ पर डालो। நீதிமான்களை தள்ளாட ஒட்டார். वो धर्मी व्यक्ति को कभी डगने नहीं ஏன் देता। தள்ளாடி கொண்டிருக்கிறாய்? वो क्यों डरता है? துன்மார்க்கனுக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுறான் சொன்னா दुष्ट व्यक्ति के सामने धर्मी व्यक्ति टलेगा। நீ ஏதோ பின்வாங்கி இருக்கிறாய். तेरे अंदर कुछ भी चटने वाला काम है। நீ பின்வாங்கி இருக்கிறாய். पीछे हट गया है। நீ பின்வாங்கினதால तू पीछे हट गया நீ इसलिए கெட்டு போயிருக்கிறாய். तू भ्रष्ट हो ஒரு गई। ஜீவியம் கெட்டு போன ஒரு கிணறாக ஒரு சுனையாக இருக்கிறது. अगर तेरा जीवन ऐसे एक गंदले सोते और बिगड़े हुए गुंड के समान हो गई। இந்த நாட்கள்ல சபை கிணறு என்றால் சுனை என்றால் சபைக்கு ஒப்படையாக சொல்லப்பட்டது. ये सोते और गुंड मतलब वो कलीसिया का वर्णन। ஊறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஊற்று. वो उमड़ने वाले सोते। அல்லேலூயா. हालेलुया। உலகம் தரக்கூடிய தண்ணீர் தாகம் எடுத்துக் கொண்டே இருக்கும். நான் தரக்கூடிய தண்ணீரோ ஜீவன் தண்ணீர் என்று இயேசு சொன்னார். जो इस संसार देने वाला पानी प्यासा होता है, परंतु मैं जो देता है वो पानी कभी प्यासा नहीं ஜீவ होता। தண்ணீர் எப்போது ஊறிக்கொண்டிருக்கும். वो जीवन का पानी है, वो सर्वदा उमड़ते रहेगा। நீ சிலுவையின் உபதேசத்தை பின்பற்றும் போது यदि तू ये क्रूस की कथा के लौड़ित करने में வேண்டாம் என்று பின்வாங்கினால் तो यदि पीछे हट जाएगा तू। அது ஊறுறதுல கெட்டு போன கலங்கின கிணறாக, அதாவது சுனையில கெட்டு போன நீரூற்றாக மாறுகிறது. फिर तेरा ये जीवन
बिगड़ा हुआ गुंड के समान, सोते के समान हो जाता है। தள்ளாடி புலம்பிக் கொண்டிருக்கிற ஜனமே நான் சொல்கிறேன், वैसे विलाप करते हुए टलते जाता है, ये लोग मैं तुम्हारे हो कहता हूँ। உன் வாழ்க்கையிலே புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? तू अपने जीवन में विलाप करता है, ஏதோ பின்வாங்கி போயிருக்கிறாய், तेरे अंदर ऐसे कुछ बातों में पीछे हट गए, ஏதோ கெட்டு போய் உன் ஆத்துமால ஈடேற்றம் இல்லாது இருக்கிறது, तेरे प्राण पर कुछ ये नहीं, संजय नहीं हुआ, संजय नहीं हो रहा, विश्वास तेरे प्राण में संजय नहीं किया है, इसलिए तेरे जीवन में ऐसे डल रहा है, हिल रहा है। हालेलुया, हालेलुया। அப்ப இங்க கவனிங்க, துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடக்கூடாது, दुष्ट लोगों के सामने धर्मी व्यक्ति टलना नहीं। நீ தள்ளாடுகிறாய் என்று சொன்னால் यदि तुम टले हो, நீ ஆத்துமால விசுவாசத்தை ஈடேற்றம் செய்யவில்லை, तू अपने प्राण में तेरा विश्वास को संचय नहीं किया, நீ ஏதோ பின்வாங்கி இருக்கிறாய், तू ऐसे पीछे हट गया, கிறிஸ்துவினுடைய உண்மை நின்று பின்வாங்கி இருக்கிறாய், मेसिया के सच्ची बातों से तू पीछे हट உன் गया। வாழ்க்கை உன்னுடைய ஊறக்கூடிய ஆசீர்வாதத்துல கெட்டு போய் கலங்கின கிணறாக கெட்டு போன சுனையாக இருக்கிறது। अगर उमड़ने वाले तेरा ये आशीष वैसे गंदले सोते और बिगड़े हुए गुंड के समान हो गया। சில பேரை நீ பார்க்கிறோம், கலங்கிய கிணற பார்க்கறான், कई लोगों को मैं ऐसे देखता हूँ, उसके जीवन वैसे बिगड़े हुए गुंड के समान। தண்ணீர் சுத்தமான தண்ணீர் ஊறும், अगर जो पानी उमड़ेगा तो शुद्ध पानी उमड़ेगा, கிணத்துல கலங்கி போயிருக்கு। वो गुंड में ऐसे पानी क्यों ऐसा बिगड़ गया है? பீகார்ல ஊழியம் செய்யும்போது मैं जब बिहार में सेवा किया था तभी ரோத்தாஸ் மலை மேல 9 பேர் ஒளித்து போயிருந்தோம்। रोहतास नामक पहाड़ पर हम लोग 9 जन सेवकाई में गया था। हालेलुया, हालेलुया। தண்ணி எடுக்கிறதுக்கு அந்த மலை மேல கிணத்து மலை உயரத்துல அங்க கிராமங்கள் ஒரு 50 கிராமங்கள் இருக்கு, वहाँ वो पहाड़ की चोटी पर लगभग 50 गांव का था। ஊழியத்துக்காக போயிருந்தோம்। हम लोग सेवा करने गया था। அங்க அந்த கிணத்துல போய் பாறை கிணறு वो एक चट्टान का गुंड है। हालेलुया, हालेलुया। அதுல தண்ணி எடுக்கிறதுக்காக போனோம்। उस पर पानी भरने के लिए गया था। ஆதிவாசி ஜனங்க, वो आदिवासी लोग இந்த பனமரத்து पट्टा இருக்கு இல்லையா, तारकोला के पत्ता है ना, उससे बनाया गया है। அதுல டப் பண்ணி தண்ணி எடுக்கறாங்க। वो तारकोला के पत्ता से वो बना के वो उसी में से पानी भरता है। அதுதான் பக்கெட் வாடி, वो ये वो लोग का बकेट है। அந்த கயிறு போட்டு அந்த वो எடுக்கறாங்க। रस्सी से बांध के उसी के द्वारा पानी भरता था। हालेलुया, हालेलुया। அது விழுந்துட்டு உள்ளார, वो नीचे गिर गया कुंड पर। நாங்க 9 பேர் அங்க போய் हम 9 जन वहां था, எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க। सभी लोग देखते खड़ा होता था, பாறை கிணறு, क्योंकि वो चट्टान का कुंड है। நான் பாத்துக்கிட்டு இருந்தேன், मैं भी देख रहा था। உடனே கிணத்துல குதிச்சிட்டேன்। मैं तुरंत उस कुंड पर उड़ी मारा। கிணறு எப்படியா ஏதோ எனக்கு தெரியாது, वो कुंड के बारे में मुझे कुछ पहचान नहीं थी। பாறை கிணறு, वो तो अंदर का चट्टान है। உடனே குதிச்சிட்டேன்। मैं तुरंत अंदर उड़ी मारा। எனக்கு நீச்சல் தெரியும், मुझे धैर्य भी आता था, குதிச்சிட்டேன்। मैं उड़ी मारा। ஏற்கனவே ஊர்ல கிணறுல குதிச்சு கீழே போய் வாளியெல்லாம் எடுத்துட்டு வந்து பழக்கம்। क्योंकि पहले मेरे ऐसे कई बार मेरे गांव में भी गुंड पर उड़ी मार के जो नीचे गिरता वो चीज को उठा के ले आता था। பக்கெட் பால்டி ले आता था, बाल्टी जो कुछ ले आता था। நான் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்। प्रभु की नाम की महिमा। இதுல ஆற்றுல குளத்துல கடல்ல குளித்து பழக்கம்। वैसे समुद्र में, नदी पर, तालाब पर मैं स्नान करके मेरा आदत पड़ गया। உடனே குதிச்சு கீழே போய் அந்த ஆழத்துல போய் அந்த பக்கெட்டை எடுத்துட்டு வந்தேன்। मैं तुरंत उड़ी मार के उस गहराई पर जाकर वो बाल्टी को लेकर आ गया। ஓலையில செய்த பக்கெட், वो जो तारकोला की पत्ता से बनाया वो बाल्टी, அதை எடுத்துட்டு வந்தேன்। वो लेकर आया। தண்ணி எல்லாம் கலங்கிச்சு, पूरा वो गुंड का पानी बिगड़ गया। எல்லாம் தண்ணி எடுக்க வந்தது எல்லாம் பின்னால திரும்பி போயிட்டாங்க। जो पानी भरने आए थे स्त्रियां सभी पीछे हट गया। हालेलुया, हालेलुया। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்। प्रभु का महिमा। தண்ணி கலங்கிட்டு, क्योंकि पानी बिगड़ गया। அதை கூட ऐसा ही தண்ணி கலங்கலாக்கு, ये पानी बिगड़ गया। தெளிந்த தண்ணியா இருக்கும்। एक अच्छी पानी होना है। வெளிப்படுத்துற साफ पानी होना। வெளிப்படுத்துற விசேஷத்துல ஒரு தெளிந்த பளிங்கி போல ஒரு நதி ஓடி வருது தண்ணி। वे प्रकाशित वाक्य की किताब में वैसे एक साफ पानी का नदी के बारे में लिखा है। हालेलुया, हालेलुया। அப்படித்தான் ஒரு ஆசீர்வாதம் அனுபவமான அனுபவத்துல நாம் வருவோம்। वैसे एक अनुभव में हम जाना है। ஆவிக்குரியவர்கள் आत्मिक लोग தெளிவாக இருப்பார்கள்,
वैसे एक सांप पानी के இப்ப नीचे கெட்டு போன கிணறு போல கெட்டு போன சுனைய போல இருக்காது. अगर बिगड़े हुए गुंड बिगड़े हुए सोचे के नहीं मत இப்ப இந்த நாட்கள்ல अनेक ஊழியங்கள் சபைகள் விசுவாசிகள் குடும்பங்கள் இப்படி கலங்கி கெட்டு போன சுனைய போல கெட்டு போன கிணற்றை போல இருக்கிறார்கள். अगर इन दिनों में कई मंडलियां कई सेवा और कई विश्वासियों के परिवार की वैसे बिगड़े हुए गुंड के और गंदले सोते के समान रहता है. தள்ளாடுகிறானா? अगर वो टलता क्या? இந்த நாட்களிலே தள்ளாடிக்கிட்டு இருக்கிறாயா? इन दिनों में तेरा जीवन ऐसे टलता क्या? உன் விசுவாசத்திலே அவன் ஆத்துமாவிலே ஈடேற்றம் செய்யாது இருக்கிறாய். तू तेरे ये विश्वास के जीवन में तेरे प्राण में संचय नहीं करता. அந்த விசுவாசத்தை ஈடேற்றம் செய்யத்தானே वो विश्वास को प्राण में संचय करने के लिए समर्पण करो. அப்போது தள்ளாடுற அனுபவம் வராது. तभी ये टलने वाला अनुभव नहीं आता. பின்வாங்கி போக மாட்டீங்க. और पीछे भी नहीं हटेगा. இந்த லாக்டவுன் காலங்களில் பின்வாங்கி போக ये மாட்டீங்க. लॉकडाउन के समय में तू पीछे नहीं हटेगा. விசுவாசம் ஈடேற்றம் செய்யப்பட்டவனா अगर तू ये विश्वास को संचय करते हुए உங்களை எந்த காலங்களும் உன்னை கெட்டு போக பண்ணாது. अगर तू में किसी काल किसी समय भी तुझे बिगड़ा नहीं देता. எந்த காலம் நீ கெட்டு போக மாட்டாய். अगर तू किसी समय में भी ना बिगड़ेगा. தேன் இருக்குல தேன் எந்த காலமும் கெட்டு போகாது. मत है ना मत वो कभी भी ना बिगड़ता. தேவனுடைய வார்த்தை கெட்டு போகாதது. परमेश्वर का वचन उसी मधु केवल எல்லாம் கெட்டு போகும். बाकी सारी वस्तुएं बिगड़ இந்த जाएगी. உலகத்துல தேன் கெட்டு போகாதது. அதான் கெட்டு போகாதது. और इस संसार में सारी वस्तुएं बिगड़ जाएगा. அதாவது தேனுக்கு अगर मत को என்ன எக்ஸ்பைரி டேட் கிடையாது. சொல்லுங்க எக்ஸ்பைரி டேட்டுக்கு நான் சொல்லுங்க. अगर मत का कुछ बिगड़ने का तारीख नहीं है. ஏதாவது தேனுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. और मत का कुछ तारीख नहीं है. அங்கே வேதம் சொல்கிறது शास्त्र कहता है. அங்கே சங்கீதம் 19 அதிகாரம் 10 வசனம் भजन संहिता 19:10 வேத வசனத்தை சொல்கிறாரு. பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது. तो सोने से और बहुत कुंदन से भी बढ़कर मनोहर और मधु से और टपकने वाले छत से भी. அன்றிலும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்வதனால் மிகுந்த வளம் உண்டு. उन्हीं से तेरे दास चिताया जाता है. उनकी पालन करने से बड़ा ही प्रतिफल मिलेगा. கெட்டு போகாத ஒன்றுங்க. वैसे यह मध कभी नहीं बिगड़ता. அதுக்கு என்ன கிடையாது, காலாவதி கிடையாது. ये मध का कभी बिगड़ने वाला काल नहीं, समय नहीं, तारीख भी नहीं. அல்லேலூயா. எக்ஸ்பைரி காலம் எப்போ एक्सपायरी का डेट नहीं है मध के लिए. அதாவது இது எதுக்குன்னா ஒரு முடிவில்லாத ஒரு அனுபவம். मतलब ये एक अविनाशी अनुभव है. வேத வானமும் பூமியை ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. आकाश और पृथ्वी टल जाएगा परंतु परमेश्वर का वचन कभी नहीं टलता. அப்ப தேவ வசனத்தை நான் எச்சரிக்கப்படுகிறாய். इसलिए परमेश्वर के वचन के द्वारा तू चिताया जाता है. உன்னை சிலுவைக்கு பகைஞரா மாறிவிடாதே. इसलिए परमेश्वर के उपदेश का बैरी मत हो. அப்போஸ்தலன் பவுல் நிருபத்தில் சொல்றாரு சிலுவைக்கு பகைஞராயிட்டாங்கன்னு சொல்லி கண்ணீரோடு சொல்கிறேன்னு சொல்லி. अगर प्रेरित पौलुस पत्री में कहता है ये लोग क्रूस का बैरी बन गए, मैं आंसू से कहता हूं. இப்ப சிலுவைக்கு பகைஞராக நீ மாறினதுனால तू वैसे क्रूस का बैरी बनाया इसलिए உன் வாழ்க்கையிலே தள்ளாடி கொண்டிருக்க. तेरा जीवन टलता है. பகலிலே குருடனை போல தடவி கொண்டிருக்க. और अंधे के नाई दिन दोपहर में ठठोरता है. நீ உனக்கு புத்தி மயக்கம் உண்டாகிறது. तेरा ये बुद्धि पागल हो जाता है. குருடனாக இருக்கிறாய். और अंधा है तू. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. उसके नाम की महिमा. அப்ப நீ ஆவிக்குரிய ஜீவியத்துல आत्मिक जीवन में என் நாட்கள்ல इन दिनों में விலகி விடாதீர்கள். तो पीछे मत हटा. விலகி விடாதீர்கள். पीछे मत हट. தள்ளாடு வாழ்க்கை நமக்கு தேவை கிடையாது. तक मकाने वाला जीवन जरूरत नहीं तुझे. எடுத்து வாசிக்கலாம். निकाल कर पढ़ेंगे. அங்கே பிரசங்கியின் புத்தகம் सपोपदेश 10 அதிகாரம் 10वां अध्याय 1வது வசனத்தை வாசிக்கிறோம். 10 पहला. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாடி கெட்டுப்போக பண்ணும். ஞானத்திலும் கண்ணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படி செய்யும். मरी हुई मक्खियों के कारण गंदी का तेल सड़ने और बसाने लगता है और थोड़ी सी मूर्खता बुद्धि और प्रतिष्ठा के घटा देती है.
நாரவும் பண்ணும் கெட்டவும் பண்ணும். உன் வாழ்க்கை, உன் விசுவாச வாழ்க்கை சாட்சி இல்லாதவும் போய்விடும். तेरा विश्वास का जीवन साक्षी बिना सड़ जाएगा और बस जाएगा. நல்ல தைலம், और अच्छी तेल, வாசனையான திரவியம், एक प्रतिष्ठा का द्रव्य, கணமுள்ள ஒரு திரவியம். आदरमान की द्रव्य. சின்ன செத்து போன சின்ன ஈனம், थोड़ी सी मूर्खता की बुद्धि, சின்ன ஈ, एक छोटा सा मक्खिया அதை விழுந்துட்டுனா उस पर गिरेगा, அதெல்லாம் கெட்டு நாரி போயிடும். वो सभी गंदी का कारण सड़ जाता है, நாரும் वो सड़ जाएगा, கெட்டு போகணும். वैसे बस आने लगेगा. சின்ன விஷயம்தான், छोटी सी बात, சின்ன விஷயம், एक रत्ती की बात, ஆனா அது செத்த அனுபவம். वो मरे हुए अनुभव, செத்த அனுபவம். वो मरे हुए अनुभव. விசுவாசத்துல சில விஷயங்கள், சின்ன விஷயம் செத்து போய் கிடக்கு. तेरे ये विश्वास में एक रत्ती की बात है, वो भी मर गई. செத்து சின்ன செத்து போய் சின்ன விஷயம் தான் செத்து போய். एक रत्ती की बात है, वो भी मरा हुआ अनुभव है. சாலமோன் ஞானி, सुलेमान ज्ञानी, ஞானத்தில் பேர் பெற்றவன், वो ज्ञान पर उतना श्रेष्ठ था. எவ்வளவு பெரிய தேசமே அவனுடைய ஞானத்தை கேட்க வந்தது. देश उनका बुद्धि सुनने के लिए आया है. செத்த காரியங்கள்ல விழுந்து போயிட்டான். वो वैसे मरे हुए अनुभव में सड़ गया. செத்த அனுபவம். एक मरे हुए अनुभव. அல்லேலூயா. हालेलुया. விசுவாசம் இருந்து கிரியை இல்லாவிட்டால் அது தன்னில் தானே செத்ததாக இருக்கிறது. यदि विश्वास होने पर भी तेरे अंदर कर्म नहीं तो वो अपने आप से मरे हुए जीवन. நீ தேவனுடைய வார்த்தையை கேட்டாய், விசுவாசித்தாய், ஆனால் கிரியை செய்யவில்லை. ஆகவே உன் வாழ்க்கையிலே செத்த ஈ. तो परमेश्वर वचन को सुना है, विश्वास किया, परंतु कर्म नहीं किया, इसलिए तेरा ये जीवन एक मरे हुए मक्खी के नहीं. செத்த ஈ. मरी हुई मत சின்ன இதுதான். एक रत्ती की உன் बात. வாழ்க்கையிலே கெட்டி நாரி போகக்கூடிய तेरा ये जीवन वैसे बिगड़ जाता, सड़ जाता. முதலாவது பார்த்தோம் கிணற்றையும் அந்த சுரக்கக்கூடிய ஊற்றையும் பார்த்தோம். पहले हम देखा है नंगले सोता और बिगड़े हुए गुंड के बारे में देखा है. இங்க பார்க்கிறோம் உன்னுடைய பேர் புகழெல்லாம் போயிருது. अभी हम देखता तेरा सारा प्रतिष्ठा सड़ जाएगा, बस जाएगा. உன்னுடைய கணத்தை இந்த நாட்களில் இழந்து விடாதே. तेरा आदरणीय को इन दिनों में खो मत. என்னை கணம் பண்ணுகிறவனை நான் கணம் பண்ணுவேன். जो कोई मुझे आदर करता मैं उनको आदर करेगा. ஊழியக்காரன் ஊழியக்காரியை தேவ சபையை கர்த்தர் கணம் பண்ணுகிறார். परमेश्वर अपने मंडली को और अपने दास और दासी को आदर करता है. நீ முக்கியமானவன், உன்னை கணம் பண்ணுவேன் சொல்கிறார். मुख्य बात है, इसलिए तुझे वो आदर करेगा. நீ என் பார்வைக்கு அருமையானபடி நான் கணம் பெற்றாய். तू मेरे दृष्टि पर अनमोल है, इसलिए तू आदर पाया. அப்ப நீங்க கவனிக்க, நீ என் பார்வையில் எப்படி இருக்கிறாய்? तू मेरे दृष्टि पर कैसे रहता. என் பார்வைக்கு அருமையானபடி நான் precious. நீ யார்? விலையேறப்பட்டவன். तू कौन है? तू मेरे दृष्टि में अनमोल. இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு சம்பாதிக்கப்பட்ட சபையில் சேர்க்கப்பட்டவன். நீ விலையேறப்பட்டவன். और यीशु के लहू से धोकर दाग चुके हुए मंडली पर आए हुए तू श्रेष्ठ व्यक्ति है. நீ விலையேறப்பட்டவன். तू अनमोल है விலையேறப்பட்ட பரிசுத்த ஆவி உனக்கு தந்திருக்கிறார். और अनमोल पवित्र आत्मा तू पाए. விலையேறப்பட்ட சத்தியத்தை உனக்கு और தந்திருக்கிறார். अनमोल सत्य तू पाए. இப்படி நீ வாங்கப்பட்டவன். ये ऐसे तुझे वो விலையேறப்பட்டதை கொண்டு நீ சம்பாதிக்கப்பட்டவன். நீ अनमोल वस्तु के द्वारा तुझे मोल लिया है. அல்லேலூயா. हालेलुया. அப்படி விலையேறப்பட்டவன். तू अनमोल है. அவர் பார்வைக்கு அருமையானபடினால் उनके दृष्टि में तू अनमोल நீ है. அருமையாக இருக்கிறாயா? तू अनमोल है நீ क्या उसकी precious, दृष्टि में? நீ விலையேறப்பட்டவனாக இருக்கிறாயா? अनमोल है क्या उसका दृष्टि में? நீ எப்போது மறந்துட வேண்டாம், நான் விலையேறப்பட்ட. तो कभी भूल मत, तू अनमोल है. விலையேறப்பட்ட ரத்தத்தினால் நீ கழுவப்பட்டிருக்க. अनमोल श्रेष्ठ लोग के द्वारा तुझे धोया. வெள்ளினால் ஒளினால் உன்னை நீக்கல. सोना और चांदी के द्वारा तेरा ये उद्धार नहीं. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாளுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தால் தான் மீட்கப்பட்ட. इस कलंक उसी मेमना के अनमोल लहू के द्वारा तेरा ये உன்னுடைய उद्धार. பாரம்பரியத்தினால் நீ மீட்கப்படவில்லை. और तेरे पुरखाओं की परंपराओं की नहीं तेरा उद्धार नहीं. 1 பேதுரு 1:18 சொல்கிறது, पहला पत्रस पहला 18. முன்னோர்களின் பாரம்பரியத்தினால் அனுசரித்து வந்த வீணான நடத்திலிருந்து உன்னை ரட்சிக்கல. हमें तेरे पुरखाओं की उस परंपराओं के द्वारा तेरा ये उद्धार नहीं मिला.
முன்னோருடைய பாரம்பரியம் வந்து அது உன்னுடைய வாழ்க்கையில வீணா போயிட வேண்டாம். और ये तेरे पुरखाओं की परंपराओं को देखकर तेरा ये जीवन बिगड़ना नहीं. விலையேறப்பட்டதை கொண்டு நீ சம்பாதிக்கப்பட்டிருக்க. अनमोल वस्तु के द्वारा तुझे मोल लिया है. செத்த காரியங்கள்ல உள்ள விதைக்க வேண்டாம். इसलिए मरे हुए बात तेरे अंदर मत बो. சபையில செத்த பயிர் வந்து நல்ல பயிரையும் எடுத்துட்டு தான். अगर मरे मंडली के अंदर अच्छी दान को संगली दान बिगड़ देता है. இருந்துகிட்டே தான். वो भी रहता है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. प्रभु की नाम की महिमा. ஆனால் வெள்ளாடை செம்மறியாடையும் அங்கே வெவ்வேறாக பிரிக்க வருகிறார். परंतु वो वैसे भेड़ और बकरी दोनों को अलग करने के लिए यीशु आ रहा है. நல்ல தானியத்தையும் கெட்ட தானியத்தையும் பிரிக்க வருகிறார். अच्छी दान और संगली दान दोनों को अलग करने के लिए वो आ रहा है. நல்ல மீனையும் கெட்ட மீனையும் அவர் பிரிக்கிறதுக்கு வருகிறார். और अच्छी मछली बिगड़ा हुआ मछली दोनों को अलग करने के लिए वो आ रहा है. வேதம் அப்படித்தான் சொல்கிறது. शास्त्र वैसे कहता है. பரலோக ராஜ்யம் அப்படி கடல்லே வலையை போட்டு மீனை பிடித்து நல்ல மீனை வடகளையும் கெட்டதை எரியக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. स्वर्गीय राज्य वैसे जाल के वर्णन में दृष्टांत में लिखा है, जो जाल डाल के वो मछली पकड़ के जो अच्छी मछली है वो अपने के लिए ले लेता है, जो बिगड़ा गया वो फेंक देगा. உன்னுடைய வாழ்க்கையில तेरे जीवन में கெட்டு போகிற கூடாது. तो बिगड़ना नहीं, அதற்காக விலகிற கூடாது. तो पीछे हटना नहीं. கிறிஸ்துவின் உபதேசத்தை விட்டு நீ விலகிற கூடாது. मसीह को उपदेश छोड़कर पीछे मत हटना. அப்படிப்பட்ட அப்போ இங்க கவனிக்க வேண்டும். அப்படிப்பட்டதை நீ யோசுவா அப்படித்தான் சொல்றாரு, நீ அதை விட்டு விலகின்னு சொல்ற. என்ன சொல்றாரு? அதை விட்டு விலகி தூரமா இருப்பதாக. हमें जो बातें यहोवा से तुझे त्याग देता है उनसे तो दूर हो जा. கர்த்தருக்கு என்ன பிடிக்கல அதெல்லாம் விலகி தூரமா போ. अगर यहोवा की दृष्टि में जो प्रसन्न नहीं है वो सबसे तो दूर हो जा. சிலுவையின் உபதேசத்தை பின்பற்ற சொன்னா अगर यदि तो क्रूस के उपदेश को लौकिक करने में சில விஷயங்களை நீ தூரமாக்க வேண்டும். कई बातों को तू तुझसे अलग करना ही, அப்பதான் நீ கெட்டு போக முடியாது. तभी तू कभी न बिगड़ेगा. யோசுவா நல்ல ஆலோசனை சொல்றான். यहोशू अच्छे उपदेश दिया था. எந்த அதிகாரத்திலையும் இல்ல, யோசுவா 24ஆம் அதிகாரத்துல 18 தடவை சேவித்தல்ங்கிற வார்த்தை சொல்லப்பட்டது. अगर यहोशू 24वां अध्याय में 18 बार ये सेवा करूंगा शब्द लिखा है. सर्व நீ சேவிக்கணும், ஆண்டவரை சேவிக்கணும் तू சொல்றான். परमेश्वर को सेवा करने के लिए நானும் வீட்டார் வேண்டோர் கர்த்தரையே சேவிப்போம். मैं अपने घराने समेत यहोवा परमेश्वर को सेवा करूंगा. இந்த நாட்களில் நீ கர்த்தரை சேவிக்கணும். इस दिन में तू परमेश्वर को सेवा நீ करेगा. கூடாரத்தில் இருந்தாலும் கர்த்தரை சேவிக்கிறவனாக இருக்க வேண்டும். यदि तू तंबू में होता फिर भी परमेश्वर को सेवा करो. கர்த்தரை விட்டு விலகுற காரியம் உன்னை விட்டு தூரமா போட்டு अगर जो परमेश्वर से तुझे त्याग देता उनसे दूर हो जा. நீ தூரமா போகணும். तो दूर हो रहा है. கர்த்தர் உன்னை விட்டு பண ஆசை இல்லாதவனாக இருந்தால் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன், உன்னை விட்டு நான் தூரமா போக மாட்டேன். ऐसे वचन कहता है, यदि तुझ पर पैसा के लोभ नहीं तो मैं तुझे कभी नहीं छोड़ूंगा, कभी त्याग भी नहीं करूंगा. அதாவது நீ சில விஷயங்கள் கர்த்தரை விட்டு நீ விலகுற பெரியதா நீ கெட்டு போகிற வைக்கிறது நீ அவரை விட்டு பிரிஞ்சிடாத. और कई बातों तुझे भ्रष्ट करने के लिए प्रभु से तुझे अलग करता क्या, उनसे तो अलग मत हो. அவர்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அந்த ஏவாளை எப்படி வஞ்சித்து பிரிச்சதோ அதே போல கிறிஸ்துவின் உண்மையிலிருந்து நீ விலகி கெட்டு போக கூடாது. அதுக்காக நான் பயந்திருக்கிறேன். इसलिए प्रेरित पौलुस ने कहता था, जैसे शुरुआत में वो हवा को चतुर के नहीं मसीह की सच्ची बातों से वायका दिया था, वैसे तू पर भ्रष्ट नहीं होना. इन बातों के लिए मैं तेरे लिए நான் இன்டர்நெட் ரொம்ப ஃபெசிலிட்டி செழிப்பா எல்லாம் பிரசங்கம் கிடைக்கும் கேட்டுட்டு இருக்கீங்க. आजकल तुम सभी ऐसे सोच रहा है इंटरनेट के द्वारा हरियाली के वचन बहुत सारा मिलता है. வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவி, வேறொரு இயேசு பிரசங்கிக்கப்படுகிறாரா என்று கவனித்து பார். अगर तू ध्यान रखना चाहिए कि दूसरा सुसमाचार, दूसरा आत्मा और दूसरा यीशु का सुसमाचार दे रहा क्या. உன்னை கெடுக்க பண்ணக்கூடிய வார்த்தையை கேட்கிறாத. तुझे भ्रष्ट करने वाले वचन को मत सुन. கிறிஸ்துவின் உண்மை நின்று நீ விலகிடக் கூடாது. इस मसीह की सच्ची बातों से पीछे मत हटना. உனக்கு ஆத்மால ஈடேற்றம் செய்ய तेरे प्राण में तो विश्वास को संचय कर. தேவ சமூகத்துல प्रभु के सम्मुख में நாம் வருவோமா? हम आएंगे. கர்த்தர் உன்னை மீண்டும் கூட தடுமாற்றங்களில் இருந்து நிறுத்துவார். அவர்
प्रभु तुझे दोबारा तेरे टलने वाले जीवन से तुझे उठा के खड़ा करेगा. நீ சுரக்கக்கூடிய ஒரு நீரூற்று. तू एक उबलने वाली सोता है. இந்த நாளிலே கூட दिन में भी கர்த்தருடைய அப்படிதான் வைத்திருக்கிறார். प्रभु तुझे वैसे रखा. தேவ சமூகத்திலே கடந்து प्रभु के समुख में आएंगे. praise Jesus. रेका माला साकाला दाखरा मीगा माला साका தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போமா. प्रभु के समुख में समर्पण हो. आवाज से हम सुनी जाएगी. संतमय आवाज. Thank you Lord. पवित्र परमेश्वर परिशुद्ध देव आज तुझे साफ साफ बात किया है. இந்த நாளிலே ரோடு நிச்சயமாய் பேசு. प्रभु से आप अलग जो हो रहा है उस पापों से आप दूर हो जाओ. தேவனை விட்டு உன்னை பிரிக்கிற காரியத்திலிருந்து நீ விலகி तेरे पवित्र जीवन को तुम संभालो. உன்னுடைய பரிசுத்த ஜீவியத்தை நீ காத்து. बिगड़ना नहीं. நீ கெட்டு போக வேண்டாம். संभालिए. आपके विश्वास को உன்னுடைய விசுவாச ஜீவியத்தை காத்து. तुम्हारे प्राण नष्ट नहीं होना है. உன்னுடைய ஆத்மா ஈடேற்றம் அடைய வேண்டும். கெட்டு போகக்கூடாது. क्रूस के कतार சிலுவையை பற்றின உபதேசம் नाश होने के लिए नष्ट होने के लिए मूर्खता है लेकिन उद्धार पाए लोग के लिए बल दे रहा है. சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு வைத்தியமாயிருக்கு. ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவ பலனாயிருக்கு. आज प्रभु पर समर्पण करें. இந்த நாளிலே தேவனிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். समर्पण करें. இந்த நாளிலே தேவனிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். मेरे प्रभु शर्माना तो कोई गनी मुझे नहीं मेरे प्रभु शर्माना तो कोई गनी मुझे नहीं हरी हरी चढ़ाइयों में बैठाने वाले सुविधाई चल के पास ले जाने वाले ये में परे नवाए ये कंडू पूरे ये में बनी नलाए ये कंडू पूरे सलोवा ये कंडू पूरे प्रभु कोई गनी मुझे नहीं मेरे प्रभु कोई गनी मुझे नहीं रमा सगा माता रामा कोई गनी मुझे नहीं मलगस माता दिनमा रगस मदिनमा रियल बाराका बाराका दिनमा जीवन पर भलाई मेरे साथ हो मैं प्रभु के घर में सदा वास करूंगा
जीवन में भलाई मेरे साथ हो रहेगी। मैं प्रभु के घर में सदा वास करूंगा। मेरे प्रभु तू कोई घड़ी मुझे नहीं। मेरे प्रभु सर्वहारा तू कोई घड़ी मुझे नहीं। मेरे से सफिशिएंट वाली मेरे अनुग्रह मुझे काफी। मेरे प्रियो, आज साफ साफ परमेश्वर का वचन तेरे जीवन पर प्रकट हुआ। हम भी बिगड़े हुए जीवन में था, परमेश्वर ने उसके पुत्र यीशु मसीह के प्रेम को देकर हमें उद्धार किया है। தேவன் தாமே தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்து அந்த அன்பினால் நம்மை தூக்கி எடுத்தார்। उस प्रेम को कभी नहीं भूलना। அந்த அன்பை ஒருபோதும் மறந்துவிடாதே। वापस मसीह का सच्चाई से हम अलग नहीं होना है, भ्रष्ट नहीं होना है। மீண்டும் அந்த கிறிஸ்துவின் உண்மையை பற்றி நாம் உண்மையிலிருந்து விலகி விடாமல் கெட்டு इस போகாமல் बातों को हम आज साफ जान पड़ा है। இந்த நாளிலே நாம் தெளிந்த புத்தியோடு இந்த செய்தியை அறிந்தோம்। और एक बार अब समर्पण कीजिए இன்னொரு விஷயம் நான் நம்ம मेरे जीवन में। நம்முடைய வாழ்க்கை मैं अनमोल प्रेम, अनमोल उद्धार को पाया है। ये बातों को मैं अच्छे तरीके से पहचान लिया है। நான் நேரமற்ற அந்த அன்பை நான் பெற்றுக்கொண்டேன், இதை நான் நன்கு உணர்ந்தேன்। अनमोल अभिषेक की पाया है, நேரமற்ற அபிஷேகத்தை பெற்றேன், अनमोल वरदान की पाया है। நேரமற்ற வரத்தை பெற்றேன்। मेरे जीवन में सारी मूर्खता इस समय दूर हो यीशु के नाम से। என்னுடைய வாழ்க்கையில எல்லா கெட்டு போகிற காரியம் இந்த வேளையில தூர விலகி போ। Get out in the name of Jesus. தூர விலகுவதாக यीशु के नाम से आगे लेता हूं। இயேசு நாமத்தில் Right now in the name of Jesus. வேளையில விலகட்டும்। और मेरे जीवन में मेरे प्राण में और विश्वास और संचय कर मैं आगे बढ़ना है। நான் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை ஈடேற்றம் அடையும்படி நான் முன்னேறி செல்ல வேண்டும்। समर्पण करता हूं என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்। और मुझे आगे चलाए। என்னை தொடர்ந்து நடத்துகிறார்। यीशु के नाम से मांगता हूं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே। आमीन। ஆமென்। प्रभु आपके सबों का आशीष करे। कर्ता मुझे आशीर्वाद दीपारा।